வந்து இந்த காயல் கிச்சனில் வந்து இடியப்ப மாவு பருமாவெல்லாம் கேட்குறோம் இல்லையா, இந்த குடிசையில் தான் வறுத்து தர்றாங்க. அவங்க வந்து பரம்பரையாக வந்து இடியப்பம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவானி ஈரோட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ இடியப்ப மாவு, அரிசி மாவு ஒரு 5 கிலோ ஆர்டர் வந்திருக்கு. அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பார்சலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் இருந்துச்சு. அந்த ஆம்லேட்டை கொண்டு வந்து அங்கிள் இது உங்களுக்கு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் ஏதோ வீட்டில் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டேன். இல்லை, இது நானே செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னது முட்டையா, ஆம்லேட்டா, யார் போட்டா? அப்படியா, சூப்பராக இருக்கு. பாதியை காணமே, எங்கே பாதியை காணமே? அவங்க திட்டாங்களா? சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வருங்காலத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சமையல் ராணியாக வர்றதுக்கு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். இந்த முட்டையில் என்னெல்லாம் போட்டிங்க? என்னெல்லாம் போட்டிங்க? முட்டை வேறு, இங்கே பார்த்து சொல்லுங்கள். முட்டை வேறு, என்னது எண்ணெய் வேறு, உப்பு எல்லாம் போட்டிங்களாக்கும். சரி, அதை எடுத்து சாப்பிடுங்க பாப்பா. ஒரு பீஸ் பிஸ்மிஸ் சொல்லி சாப்பிடுங்க. இங்கே பார்க்கணும், இங்கே பாருங்க. ரைட், ஓகே. அது எனக்கா இது? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரொம்ப நன்றி இந்த ஆம்லேட் தந்ததுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மினியேச்சர் அதான் வச்சுருக்காங்க. தஹசீனா இப்போ என்னது, மிளகாய் இடிக்கிறீங்க? ஓகே, மிளகு இடிச்சிருக்காங்க, ஆம்லேட் போட்டு வச்சுருக்காங்க, இன்னொரு ஆம்லேட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. வாவ், ஆமாம், சூப்பராக இருக்குது. இந்த ஆம்லேட்டுக்கு ஒரு பேர் வைப்போமா? என்ன பேர் வைக்கலாம்? தஹசீனா ஆம்லேட்னு வைப்போமா? இங்கே பாரு, தஹசீனா ஆம்லேட்னு வச்சுருவோமா? ஓகே, வெங்காயம் வச்சுருக்காங்க பாருங்க. வெங்காயம், அருவாமனையை காட்டு. அருவாமனை என்ன இருக்க? கத்தி. அருவாமனை, அம்மிக்கல், உரல் எல்லாமே. அடி டைனிங் டேபிள். அதாவது வெங்காயம் பச்சை மிளகாலாம் வச்சுருக்கு பாருங்க. வாவ், மிக்சரு. இது நம்ம அந்த சாம்பார் சட்டிலாம் வைக்கிறது. அவங்க இடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே தஹசீனா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஓகே, நோம்பலாம் பிடிப்பலாம். வெரி குட். ஓகே, பாய் பாய். இங்கே பார்த்து சொல்லுங்கள். பாய் பாய் பாய். மனசுக்கு இதமாக இருந்துச்சு. அதாவது ஈகை கொடுத்து சாப்பிடணுங்கிற ஒரு நல்ல குணம். அது மட்டும் இல்லை, இந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு வந்து சமையல் மேலே ஒரு ஆர்வம் இருக்குங்கிறது ரொம்ப பாராட்டத்துக்குரியது. இந்த குழந்தையுடைய ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அந்த குழந்தைய பாராட்டுங்க. ஸோ இன்றைக்கி இந்த பார்சல் வேலையெல்லாம் முடிக்கணும். பார்சல் எல்லாம் முடிச்சுட்டு மேட்டூர் சர்வீஸில் போட்டு விடணும். ஓகே, ரமதான் வந்துருச்சு, பிஸியாக இருக்கிறோம். உங்களுடைய ஆர்டர்களை கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு தேவையான பொருட்களை காயல் கிச்சன், நான் இதில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மசாலா ஐட்டங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஐட்டங்களையும் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி தரேன்.